வணக்கம். பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன். ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை அடுத்த சிப்காட் சோலைராஜா நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ வித்யாபீடத்தின் குருஜி ஸ்ரீ பாரதி முரளிதர சுவாமிகள் தலைமையில் இன்று வசந்த நவராத்திரி விழா, குறிப்பாக இது 3ஆம் நாளாக சிறப்பாக நடைபெற்றது. ஐயர் ஸ்ரீதர் அவர்களோடு இந்த செய்தி தொகுப்பு காணுங்கள். ஓம் சக்தி பராசக்தி. ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை அடுத்த சிப்காட் சோலைராஜா நகரில் ஸ்ரீ வித்யாபீடம் சார்பில் வசந்த நவராத்திரியை முன்னிட்டு 4ஆம் நாளாக வசந்த பஞ்சமி இன்று சீரும் சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிப்காட் ஸ்ரீ வித்யாபீடம் ஸ்தாபகர் டாக்டர் முரளிதர சுவாமிகள் அவர்கள் தலைமையில் இன்று காலை மகாமேரு மற்றும் ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரங்கள் மற்றும் மாலை ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம், தேவி கட்கமாலா போன்ற விசேஷ வைபவங்கள் நடைபெற்று அதைத் தொடர்ந்து கன்னியா பூஜை, பாலா பூஜைன்னு சொல்லுவாள். இந்த கன்னியா பூஜையை நடத்தி 21 பேர் கன்னியா பூஜைகளுக்கு அவர்களுக்கு அந்த சௌபாகிய திரவியங்கள் வழங்கி பூஜை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 51 சிவங்களிக்கும் பூஜைகள், அவர்களுக்கு சௌபாகிய திரவியங்கள், மட்டை, தேங்காய், ரவிக்கை துண்டு, புஷ்பங்கள் மற்றும் அவர்கள் செய்வான சௌபாகிய திரவியங்கள் எல்லாம் கொடுத்து அவர்களுக்கு பூஜை செய்து இந்த லோகத்தில் இருக்கிறவா எல்லாரும் தீர்க்க சௌமங்கல்யம் இருந்து ஜனங்கள் எல்லாம் நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம் வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து, குறிப்பிட்ட நல்ல இந்த வசந்தமாக எல்லாருடைய மனசிலையும் வாழ்க்கையிலும் வசந்தம், இந்த சந்தோஷம் நிலைக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு லலிதா சகஸ்ரநாமம், ஹயக்ரீவரின் லலிதா சகஸ்ரநாமம் ஹயக்ரீவர் உபதேசித்த நாள். இந்த நாளை முன்னிட்டு நாராயணருக்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று பிரசாதங்கள் வழங்கப்பட்டு எல்லோரும் நல்லதாக இருக்கட்டும், சர்வோஜனா சுகினோ பவந்து என்று சொல்லுக்கிறங்க எல்லோரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று ஸ்ரீ வித்யா பீடம் மக்களை காத்து ஆசீர்வாதம் தது. நாராயண நாராயண. ஓம் சக்தி பராசக்தி.